ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நான் தொட்டியை இவ்வளோ கிளியர் ஆகினேன், ஆங்கர் வாம் கிட்டேருந்து எப்படி மீட் எடுத்தேன் அதெல்லாம் பார்க்கலாம். அதுவும் நீங்களும் எப்படி மீட் எடுத்து பார்க்கலாம். இதில் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் நம்ம ஃபர்ஸ்டா ராக் சால்ட் பார்த்துடலாம். எப்படின்னா இந்த ராக் சால்ட் ரொம்ப அயோடின் சக்தி உடையது, ஆங்கர் வாமுக்கும் இதுக்கும் செட்டே ஆகாது. டைரெக்டாக 50% தண்ணி மாற்றிட்டு டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்படியும் நீங்கள் நோய் இருந்துச்சுன்னா போயிடும். அப்படி இல்லைன்னா கரைச்சி போட்டால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன்னா அயோடின் ஃபுல்லாக வாட்டரில் கலந்துடும். இப்போ நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். அயோடன் ரொம்ப இதுவே ஆங்கர் வாமுக்கு எதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம இப்படிலாம் பண்ணி குவாலிட்டியாக தான் வந்திருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பில் ரொம்ப இது கைஸ், அதெல்லாம் வந்துச்சுன்னா மீனை கொஞ்சம் காப்பாற்ற முடியாது. 50க்கு 50 தான். அந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி கலர் வீடியோக்கெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப மோசம். அதெல்லாம் நம்மளால கையை வச்சு எடுக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி சால்ட் பாத்திங் பண்ணலாம். வாட்டர்ல அப்படியே வச்சு ரன்னிங்ல இந்த ஆங்கர் வாம் எடுக்கணும். ஆங்கர் வாம் அங்கே எக்கெல்லாம் இருக்கும், அந்த எக்கும் அப்படியே போயிடும். முக்கியமா நீங்க இந்த ஆங்கர் வாம் எடுத்துட்டு முக்கியமா நீங்க சோப் போட்டு கழுவிடணும். கையெல்லாம் நீங்க நல்லா கழுவினாதான் உங்களுக்கும் அந்த நோய் அட்டாக் ஆகாது. நீங்களும் நல்லா கழுவிக்கலாம். நான் டவுட் பட்டு என் மண்ணெல்லாம் எடுத்துட்டேன், அடியில் இருந்தது. அப்புறம் நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணல அவ்வளோவா, நான் மீனை கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கலாகி இதுவாயிடுச்சு. அப்புறம் தான் தேர்டு ஸ்டேஜில் பொட்டாசியம்னு ஒன்று இருக்கும். மெடிக்கல் ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பொட்டாசியம் அதில் கொஞ்சோண்டு கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் ராக் சால்ட்டு, ஆங்கர் வாம் இதை கொஞ்சமாக எடுத்துடணும். அந்த ஆங்கர் வாம்லாம் அது மேபி கலர்லாம் ஃபேட் ஆயிடுச்சு இந்த மீனில். அதுக்கப்புறம் தான் ஆங்கர் வாம்லாம் இருந்துச்சு எடுத்துட்டு அப்புறம் பொட்டாசியம்ல கொஞ்சம் 2 நிமிஷம் எல்லாத்தையும் சிம் பண்ண விடணும். அப்புறம் நானும் ஒரு மீனை எடுத்து ஸ்விம் பண்ண விட்டேன். ஸ்விம் பண்ண விட்டு கொஞ்சம் ரஃப்பாக கழுவணும். இப்போ நான் கழுவுறேன் பாருங்க, அந்த மாதிரி கழுவுங்க. இங்க பாருங்க, ரஃப்பா கழுவணும். நீங்க ரொம்ப ஏழ்த்திலாம் கழுவினீங்கன்னா மீனுக்கு இதுவாயிடும். இந்த மாதிரி ரஃப்பா அந்த ஆங்கர் வாம் எக் இருக்கிற இடம், ஆங்கர் வாம் எந்த இடத்துலலாம் தூக்கணும், ரஃப்பா கழுவிடணும். அப்புறம் கழுவிட்டு நானும் தொட்டிலே விட்டேன். அப்புறம் இன்னொன்று மீன் இருந்துச்சு, அதே எடுத்துட்டேன். அதே மாதிரி ரஃப்பா கழுவிக்கணும். நீங்க ரொம்ப போட்டு குளிக்கினீங்கன்னா அப்புறம் மீன் இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் சொன்னதே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணீங்கன்னா உங்க மீனை இறக்கறதுல இருந்து காப்பாற்றலாம். முக்கியமா உங்க மீன் சேஃப்டியா இருக்கும். அப்புறம் கடைசியா நானும் இருந்த 4 மீனையும் இது பண்ணிட்டேன். இப்போ மீனோட குவாலிட்டியே நல்லா இருக்கும். ரொம்ப போயிட்டு இருந்துச்சு, ஃபேட் ஆகிட்டு இருக்கு. நல்லா வால்லாம் கிளீன் பண்ணிக்கோங்க. வாலில் தான் மீனாக இருக்கும். நான் ஸ்பீடாக வச்சுக்கிறேன், யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. அப்புறம் நானும் பொட்டாசியம்லாம் போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது தொட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பொட்டாசியம் கலந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெளியே ரஃபாக கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நானும் அந்த டெக்கரேஷன் ஐட்டம்லாம் பொட்டாசியம் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கினேன். அப்புறம் நானும் தொட்டியை நல்லா கிளீனாக எடுத்துக்கினேன், ஆசிட் ட்ரிக்லாம் போட்டு. அந்த ட்ரிக்கை நான் இப்போ போடல, வேணா சொல்லுங்க, போட்டுடலாம் கூடிய சீக்கிரத்தில். அப்புறம் தொட்டியோட நிலைமை தான் கைஸ், சூப்பராக இருக்கு. ஃபிஷ்ஷும் இப்போ ஓரளவுக்கு கலர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க. இது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லாஸ்ட் ஸ்டேஜ்லாம் பார்க்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.